வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான களஞ்சியம், மனிதருள் வேறுபாடு. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை பேதமுடன் தோன்ற கண்டேன். கருவமைப்பு, நமது பெற்றோர் அவர்களின் எண்ணங்களும் அவர்களுடைய அனுபவங்களும் முன்வினைப்பதிவாக நமது கருவமைப்பு இருக்கும். உணவு வகை, நாம் உண்ணும் உணவுக்கேற்ப நமது சிந்தனை மற்றும் செயல்கள் உண்டாகின்றன. காலம், உதாரணமாக 50 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களின் வாழ்வியல், அவர்களின் செயல் இப்போது எப்படி உள்ளது மற்றும் இன்னும் ஒரு 10 வருடமோ அல்லது 20 வருடமோ கழித்து வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இதை காலம் நிர்ணயம் செய்கிறது. அவற்றிற்கேற்ப எண்ணங்களும் மாறுபடும். தேசம், ஒவ்வொரு தேசத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்தந்த நாட்டு கலாச்சாரம், தட்பவெப்பம் இவற்றினாலும் அவர்கள் வாழ்வு, அவருடைய எண்ணம் மாறுபடுகிறது. கல்வி, ஒரு மனிதன் எந்தளவு கல்வியில் ஈடுபாடுடன் படிக்கின்றானோ அந்தளவு மனதில் எண்ணம் மேம்படும். அதனாலும் மாற்று சிந்தனை ஏற்படுகிறது, மாற்று பலம் உண்டாகிறது. தொழில், எத்தொழிலை செய்கிறோமோ அதை ஒட்டி நம் கண்ணோட்டம் அமைகிறதை காண்போம். அரசாங்கம், அரசு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றும் அதனால் அங்கு வாழக்கூடிய மக்கள் அத்துறையில் சிறந்து விளங்குவர். இதனாலும் சிந்தனைகள் மாறுபடுகிறது, வாழ்க்கை வளங்கள் மாறுபடுகிறது. கலை உணர்வு ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்கும். சிலருக்கு நுண்ணிய அறிவு இருக்கும், சிலருக்கு மேலோட்டமாக இருக்கும். முயற்சி, எல்லோரும் முயற்சி ஒன்று போல் செய்வதில்லை, முயற்சிக்கேற்ப வாழ்க்கை அமையும். பருவம், ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வாய்ப்பு. சிறு குழந்தையில் ஆசை, பொம்மையிடம் இருக்கும். வளர்ந்த பிறகு ஒன்று என்று பருவத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடுகிறது. நட்பு, அவர்களுக்கு அமையும் நண்பர்களை பொறுத்து வாழ்வில் வித்தியாசம் உண்டாகிறது. சந்தர்ப்பம், சிலருக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு கிடைத்தும் பயன்படுத்த தெரியாது. அதாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்பவர்கள் எல்லாம் வாழ்வில் மேம்பாடு அடைவார்கள். பல ஆராய்ச்சி சிந்தனை இயல்பிலேயே சிலருக்கு உண்டு. பழக்கம், வாழ்வில் நமக்கு உண்டான பழக்கம் நம்மை வழி நடத்துகிறது. அது நல்ல பழக்கமாக இருப்பின் நமக்கு வாழ்வில் நல்ல எண்ணங்களே தோன்றும். ஒழுக்கம், பழக்கமே வழக்கமாகவும் வாழ்க்கையாகவும் மாறுகிறது. ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராமல் வாழ்வதுதான் ஒழுக்கம். இவை அனைத்திற்கேற்பவும் தான் மனிதன் இப்பூமியில் நிறைவாக வாழ முடியும். அந்த வேறுபாடு மனிதனிடம் தோன்றுகிறது. மனிதன் இப்பூமியில் நிறைவாக வாழ 7 சம்பத்துகள் தேவை. இந்த 16 காரணங்களால் இந்த 7 சம்பத்துகளும் கிடைப்பதில் மனிதனுக்கு வேறுபாடு உண்டாகிறது. அதாவது என்னென்ன சம்பத்து என்றால் உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். கீர்த்தி என்பது புகழ். இந்த 7 சம்பத்தும் ஒரு வகையானது. 16 காரணங்களால் அவற்றின் தரமும் அளவும் வேறுபடுகிறது. அதனால் வாழ்க்கை நிலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைந்துள்ளது. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றி.